40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் தரும் பெருமாள் பற்றி ரகசியம் தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பிரம்மா காஞ்சியில் யாகம் நடத்தினார். சரஸ்வதி அந்த யாகத்தை அழிக்க நதி வடிவில் வெள்ளமாய் வந்தபோது விஷ்ணு ஆற்றின் நடுவே சயன கோலத்தில் படுத்து வெள்ளத்தை தடுத்தார். யாகத்தின் முடிவில் பிரம்மா அந்த வடிவத்தை தரிசித்து அதனை நிரந்தரமாக வழிபட வேண்டும் என்று எண்ணி அதே வடிவத்தில் அத்தி மரத்தில் ஒரு சிலையை உருவாக்கி கோவிலில் நிறுவினார். ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் அந்நிய படையெடுப்பு வந்தபோது அந்த மர விக்கிரகத்தை காப்பாற்ற கோயிலின் ஆனந்த புஷ்கரணியின் அடியில் உள்ள கல் மண்டபத்தில் வெள்ளிப்பேழையில் மூழ்க வைத்தார்கள். அந்த மர சிலை விரைவாக சேதமடையாமல் இருக்க தலைமுறையாக பட்டர்கள் தயாரிக்கும் ஒரு ரகசிய எண்ணெய் கலவை தடவி வைக்கப்படுகிறது. வெளியில் எடுத்தவுடன் 48 நாட்கள் ஒரு முழு மண்டல பூஜை நடக்கும். முதல் 24 நாள் சையன கோலத்தில் யாகம் நடந்ததை நினைவூட்டும்படியும் அடுத்த 24 நாள் நின்ற கோலத்தில் வரம் தரும் பெருமாளாக வெளிப்பட்ட தருணத்தையும் குறித்து தரிசனம் தருவார். இதை 48 நாட்களை ஒரு தலைமுறையின் ஆன்மீக உச்சம் என குறிப்பிடுகிறார்கள். 1939 1979க்கு பிறகு 2019 வெளிவந்த அத்தி வரதரை ஒரே நாளில் 1,20,000 பேர் வரை தரிசித்தார்கள். வாழ்நாளில் ஒரு முறையே கிடைக்கும் இந்த தரிசனம் ஒருவருக்கு கிடைத்தால் மோட்சம் நிச்சயம் என நம்பப்படுகிறது. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைத்ததா என்று கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் பெருமாள் பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப்